அனைவருக்கும் வணக்கம். நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது பழமொழிங்க. அப்படிப்பட்ட கோள்களினுடைய ராஜகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன். அவர் ஆடி மாதத்தில் கடகராசியில் பயணம் செய்வார். இந்த ஆடி மாதத்தில் ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா பெற்றோர்களை ஆட்டி வைக்கும் அப்படின்னு ஒரு சொல்மொழியாக சொல்லுவாங்க. பொதுவாகவே ஆடி மாதம் பிறந்துட்டாவே அது ஏதோ இது ஆகாது அது ஆகாது அப்படின்னுலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் ஆடி மாதத்தில் பிறந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு கோடீஸ்வரர்களாகவும் நிறைய பெயர் பெற்றும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தா நல்லதா இல்லை அதுக்கு ஏதாவது தீய விளைவுகள் இருக்குமா? இந்த மாதத்தில் பிறந்தவங்க எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டிருப்பாங்க? இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது ஆடி மாதத்தில் பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கும் ஒத்து போகிறதா அப்படிங்கிற கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிடம் பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இந்த ஆடி மாதத்தில் பொதுவாகவே பிறந்தவங்க பலரும் மேதைகளாகவும் தலை சிறந்த அறிஞர்களாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தா ஆகாது, அப்பனை ஆட்டி வைக்கும், புரட்டி எடுக்கும், அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்கிறத ஏற்ற மாதம் இல்லை அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியும். அதே போல் முந்தைய மாதமே இந்த ஒரு சில விஷயங்களை செய்து முடிச்சுக்குவாங்க, ஆடி மாதத்தில் செய்ய மாட்டாங்க. ஜோதிட ரீதியாக என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. சூரியன் 12 ராசியில் பயணிக்கிறத பொறுத்து தான் மாதங்கள் கணக்கிடப்படுது. அப்படி சூரிய பகவான் கடகராசியில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆடி மாதம். இது ரொம்ப முக்கியமான வழிபாட்டு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக மாதமாக கருதப்பட்டாலும் அந்த ஆடி ஆகாத மாதம் அப்படிங்கிற கருத்து பரவலாகவே இருக்குது. ஆடியில் குழந்தை பிறந்தா பலவிதமான கஷ்டங்களை குடும்பத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்தாகவே இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு வராங்க. ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் ரொம்பவே சுட்டித்தனமாக குறும்புக்கார குழந்தைங்களாக இருப்பாங்க. இளமை காலத்தில் இந்த சுட்டித்தனத்தால் பலவிதமான சேட்டைகள் செய்து அதனால் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளவும் செய்வாங்க. ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைங்க தனித்துவமான ஒரு குணமும் அவர்களுக்கு இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கி கொண்டு அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய தன்மை இந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டாலும் அதிலிருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற சூட்சமம் தெரிந்தவங்களாக இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கருத்தெல்லாம் உங்களுக்கும் ஒத்துப்போகிறது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஆடி மாதத்தில் பிறந்தவங்க பல வழக்குகளில் சிக்கிக்கிட்டு பிறகு அதிலிருந்து வெற்றி பெற்று வெளியே வருவதற்கான ஒரு விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இவர்கள் அனைத்து விஷயங்களிலுமே அவசரப்பட்டு கொஞ்சமும் யோசிக்காமல் உடனடியாக முடிவெடுப்பது போல தோன்றலாம். ஆனால் நிறுத்தி நிதானமாக நன்கு யோசித்து தான் இவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பாங்க. அது பல நாட்களுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு புரிய வரும். ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடியவங்க பொதுவாக உஷ்ணமான உடலை கொண்டவர்களாக இருப்பாங்க. இதனால் உஷ்ணம் தொடர்பான நோய்களால் அடிக்கடி சின்ன சின்ன பாதிப்புகள் இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் எதையுமே மிக திறமையாக செய்யக்கூடியவர்களாகவும் எப்போதுமே தங்களுடைய பெற்றோர்களை விட அதிகம் படித்தவர்களாகவும் இருப்பாங்க. பெற்றோர்களுக்கே புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு படைத்தவர்களாகவும் இருப்பாங்க. இருந்தாலும் அவர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது, குறிப்பாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது, வியாபார முதலீடு செய்வது போன்ற முடிவுகளை எடுக்கும்போது பெரியவர்களுடைய அனுபவசாலிகளினுடைய ஆலோசனையை பெற்ற பிறகு நிதானமாக முடிவெடுப்பது மிக நல்லது. அப்படி எடுக்கிறதால வாழ்க்கையில் சறுக்கல்கள் இல்லாமல் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர் மேலே உறவுகள் மேலே அதிகமான பாசம் கொண்டவர்களாக இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. கற்பனை திறன் அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அபார நினைவாற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. யாரையாவது பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனடியாக அவர்களோடு நட்பை ஏற்படுத்திக்குவாங்க. இவர்கள் நட்பு வட்டாரத்தில் அளவோடு இருப்பதும் பேசும்போது நன்கு யோசித்து பேசுகிறதும் நல்லது.
பேச்சாற்றலில் இவர்களை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு பரம சாது போல தெரிந்தாலும் தங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவது போன்ற சூழ்நிலை அமைஞ்சது அப்படின்னா அங்கிருந்து நழுவி போயிடுவாங்க. எப்போவுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். யார் என்ன செய்தாலும் அதுக்கு உடனடியாக பதிலளிக்க மாட்டாங்க. மனதில் வைத்திருந்து தக்க சமயத்தில் இடம் பொருள் ஏவல் அறிந்து திருப்பி கொடுக்கறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. பிடிவாதம் சந்தேக குணம் இவர்களுடைய உடன் பிறந்ததுன்னு சொல்லலாம். உணவு பிரியர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதிகமான உணவுகளை ரசித்து பிரியத்தோடு சாப்பிடுவாங்க. பிடிக்கல அப்படின்னா அந்த உணவை எப்போவுமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறாமல் ஓயவே மாட்டாங்க. அந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை செய்தும் காட்டுவாங்க. அதே சமயம் இவர்களுடைய சோம்பேறித்தனத்தால் பல வாய்ப்புகளை தவற விடவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி முக்கியமாக ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவர்களுடைய சுறுசுறுப்பு மக்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய வகையிலேயே இருக்கும். அவசரக்காரர்களை போல தோற்றமளித்தாலும் கூட எதையுமே ஆலோசித்து முடிவெடுப்பாங்க. எதிர்ப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் ஆடியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. முக்கியமாக பிடிவாத குணம் மற்றும் இவர்களுடைய பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அமையும். ஆடி மாதத்தில் பிறந்தவங்க பொதுவாக பெற்றோர்களுடைய சொற்களை கேட்டு நடக்காமல் ஆடிக்கொண்டே இருப்பாங்க. திரிபவங்க சுட்டி பிள்ளை அப்படிங்கிற பெயரையெல்லாம் பெற்று இருப்பாங்க. எதையும் ஒரு முறை பார்த்தா அதை மனதில் பதித்து வச்சுக்குவாங்க. மூளை பலமே இவர்களுக்கு மூலபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பான அறிவு பெற்றிருப்பாங்க. சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அதிகம். வழக்குகள் எத்தனை வந்தாலும் கடைசியில் வெற்றி இவர்களுக்கு தான். இவர்களுடைய சுறுசுறுப்பு மக்களை கவர்ந்திழுக்கும். அவசரக்காரர்களை போல தோற்றமளித்தாலோ எதையுமே ஆலோசித்து முடிவெடுப்பாங்க. எதிர்ப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த ஆடியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கையில் சுகத்தை மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்க துக்கத்தையும் தூக்கத்தையும் ஒதுக்கிட்டு அந்த சுபாவத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களோடு பளிச்சுன்னு பேசி காரியங்களை முடிச்சுக்குவாங்க. இவங்க கிட்ட வாக்கு கொடுத்தவர்களை அதை நிறைவேற்றாமல் தப்பிக்கவே முடியாது. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இவர்களிடம் இருக்கிறத வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது பெற்றோருடைய ஒப்புதலை கேட்டு முடிவெடுத்தால் அற்புதமான வாழ்க்கை அமையும். கட்டிட தொழில், பல்பொருள் விற்பனை நிலையம், மளிகை மற்றும் பதப்படுத்தப்படாத உணவுப் பொருள் வணிகம், தண்ணீர் வஸ்துக்கள், பால், குளிர்பானம் வியாபாரம், நூல், துணி விற்பனை நிலையங்கள், ஆயத்த ஆடையகம், மின்சாரத்துறை மற்றும் திரைத்துறைகளை தேர்ந்தெடுப்பது இந்த தொழிலை சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் வருமானமும் இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே இந்த மாதம் பிறந்தவங்க உஷ்ணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடல்வாக பெற்றவங்களாக இருப்பாங்க. அம்மை நோயினுடைய தாக்குதலுக்கு ஆட்பட நேரிடலாம். உடல் நலத்தில் அலட்சியம் காட்டாமல் இருக்கிறது நல்லது. மனதை செம்மையாக வைத்துக்கொள்வதில் அதிக பிரயாசை காட்டக்கூடிய நீங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதில் மட்டும் அலட்சியம் காட்டுவீங்க. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்ற முன்னோருடைய வாக்கை கடைபிடிக்கிறதுல எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும். ஆவணி, கார்த்திகை, தை ஆகிய மாதங்களில் பிறந்தவங்களை மணந்து கொண்டா எதிர்காலம் இனிதாக அமையும். இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக வடக்கு நோக்கிய அம்பிகை துணையாக அமையும். செவ்வாய்தோறும் அம்பிகை, மாரியம்மன், காளியம்மன், துர்க்கை மற்றும் வடக்கு பார்த்த அம்பிகை, கொற்றவை போன்ற தெய்வங்களை மனமுருகி வழிபட்டால் தடைகள் கூட படிக்கற்களாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இந்த ஆடி மாதம் பிறந்துட்டுமே எதனால் நமக்கு அலைச்சல் வருதே, ஆட்டி படைக்கிறதே அப்படிங்கிற கற்பனையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஆடியில் பிறந்தவங்க அவர்களுடைய பாக்கியஸ்தான பலமறிந்து அதற்கு உரிய ஆலயங்களை தேடி சென்று வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மை கிடைக்கும். கோடீஸ்வரர் பட்டியலிலும் இடம் பிடிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்படி ஆடி மாதத்தில் பிறந்தவங்களை பற்றிய சிறப்புகளாகட்டும், அவர்கள் பற்றிய குணாதிசயமாகட்டும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த ஆடி மாதம் பிறந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஆடி மாதத்தில் பிறந்தவங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களெல்லாம் கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.